இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் இருதயத்தின் வேதனையையும் கண்ணீரையும் காண்பதற்கு யாருமே இல்லையா? என் ஜெபத்திற்கு பதிலே கிடைக்காதா என்று ஏங்கி போய் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்கள் ரகசிய கண்ணீரை கண்டு பதில் தரப்போகிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இன்று தியானிக்க போகிறோம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். 1 சாமுவேல் 1:17. இன்று நாம் தியானிக்கும் இந்த உன்னதமான சம்பவம் பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. எல்கானா என்பவனுக்கு அன்னாள், பெனின்னா என்ற 2 மனைவிகள் இருந்தார்கள். பெனின்னாவுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அன்னாளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் மலடி என்று அழைக்கப்படுவது சமூகத்தில் மிகப்பெரிய அவமானமாகவும் பலியாகவும் கருதப்பட்டது. பெனின்னா அன்னாளை சதா காலமும் பேச்சினாலும் நடத்தையினாலும் வேதனைப்படுத்தி அவளுடைய மனதை முறித்து கொண்டே இருந்தாள். அன்னாளின் கணவன் எல்கானா அவளை நேசித்தாலும் அவனால் அன்னாளின் இருதயத்தில் இருந்த ஆழமான ஏக்கத்தையும் வேதனையையும் மாற்ற முடியவில்லை. மனுஷருடைய ஆறுதலும் இரக்கமும் தன்னை மாற்றிவிட முடியாது என்பதை உணர்ந்த அன்னாள் தன் குடும்பத்தாரோடு சீலோவில் இருந்த கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றாள். அங்கே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே நின்று தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். வேதாகமம் சொல்கிறது, அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று. அவளுடைய உதடுகள் மட்டுமே அசைந்தன, சத்தம் வெளியே கேட்கவில்லை. அந்த அளவுக்கு அவளுடைய ஜெபம் ஆழமான கண்ணீராலும் ஆவியின் வேதனையாலும் நிறைந்திருந்தது. அங்கே ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த ஆசாரியனாகிய ஏலி அன்னாளின் உதடுகள் மட்டும் அசைவதையும் சத்தம் வராததையும் கண்டு அவள் மதுவெறி கொண்டிருக்கிறாள் என்று தப்பாக எண்ணி, எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் திராட்சை ரசத்தை உன்னை விட்டு விலக்கு என்று கடிந்து கொண்டான். ஆனால் அன்னாள் கோபப்படாமல், என் ஆண்டவனே, அப்படி அல்ல, நான் மனக்கேசம் உள்ள ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று தாழ்மையோடு கூறினாள். அன்னாளின் இருதயத்தின் உண்மையையும் வேதனையையும் உணர்ந்த ஆசாரியனாகிய ஏலி அவளை நோக்கி இந்த வார்த்தையை கூறுகிறான். சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆசாரியன் ஏலி தேவனுடைய பிரதிநிதியாக நின்று சொன்ன அந்த ஒரே வார்த்தை அன்னாளின் சோகத்தை மாற்றியது. அவள் விசுவாசத்தோடு வீட்டிற்கு திரும்பினால் தேவனுக்காக சாமுவேல் என்ற தீர்க்க தரிசியை பெற்றெடுத்தாள். பிரியமானவர்களே, இன்று நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாம் மனிதர்களிடமும் உறவினர்களிடமும் போய் முறையிடுகிறோம். ஆனால் அன்னாள் மனிதர்களிடம் போய் முறையிடவில்லை. தன் வேதனையையும் கசப்பையும் அப்படியே தேவ சமூகத்தில் ஊற்றினாள். இன்று நாமும் நம்முடைய கவலைகளையும் கடன் பாரங்களையும் நோய்களையும் மனிதர்களிடம் சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் இயேசுவின் பாதத்தில் முழங்கால் படியிட்டு நம் இருதயத்தை ஊற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னாளின் ஆழமான ஜெபத்தை ஆசாரியனே தவறாக புரிந்து கொண்டான். இன்று உங்கள் குடும்பத்தினரோ நண்பர்களோ அல்லது சபையாரோ கூட உங்கள் சூழ்நிலையை தப்பாக புரிந்து கொள்ளலாம், உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனால் மனிதர்களின் வார்த்தைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தேவனுடைய சமூகத்திலேயே நிலைத்திருங்கள். உங்களை புரிந்து கொள்ளும் ஒரே தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆசாரியன் ஏலி சமாதானத்துடனே போ என்று சொன்ன உடனே அன்னாள் தன் முகத்தை துக்கமுகமாய் வைத்திருக்கவில்லை. இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, சூழ்நிலை மாறவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்துவிட்டது என்ற ஒரே காரணத்திற்காக அவள் சமாதானம் அடைந்தாள். இன்று நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டீர்களா? அப்படியானால் இயேசு என் ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்ற உறுதியோடு உங்கள் கவலைகளை விட்டுவிட்டு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு காத்திருங்கள். உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவன் நிச்சயமாக பதிலளிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உமது ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதோ என் வேதனையும் கண்ணீரும் மாறுவதில்லையே, என் ஜெபத்திற்கு பதிலே இல்லையே என்று கவலையோடும் பாரத்தோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அன்னால் உம்முடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தது போல இவர்கள் வைக்கும் ஒவ்வொரு கண்ணீரின் ஜெபத்தையும் நீர் கேட்பீராக. இவர்களுடைய நிந்தையையும் அவமானத்தையும் மாற்றி பரலோக சமாதானத்தினால் இவர்களுடைய இருதயங்களை நிரப்புவீராக. அன்னாளின் துக்க முகத்தை மாற்றினது போல உம்முடைய பிள்ளைகளின் துக்கத்தை மாற்றி இவர்களுடைய விண்ணப்பங்களின்படி அற்புதத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினால் இவர்களை நிரப்புங்கப்பா.
இன்றும் ஸ்கூல் காலேஜ் செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களின் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் அநேகமா இருக்குது. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.